வெல்கம் டு நியான் டேட்மிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்னஸ் கார்டு டிசைன் டுட்டோரியல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் தட்டிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம மில்ல நோட்டுங்கிற இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். இது எதுக்கு யூஸ் ஆகணும், நம்ம தேவையான டிசைன் பண்ண போகிறதுக்கு தேவையான முன்னாடி நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு மூட் போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். கூகுள் கீப் மாரி தான் இதுவும். ஓகே, இப்போ நான் அந்த சைஸ்லாம் கொடுத்துட்டேன். நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ரூல்ஸை இன்ச்சஸாக மாற்றிக்கிட்டேன். 3.5 கரெக்டாக 3.5 இன்ச்சஸ். ஓகே, 2 இன்ச்சஸ் கீழே வெர்டிகலாக. ஓகே, இப்போ ஒரு கிளிப்பிங் டூல் எடுத்துக்கிட்டு ரெக்டாங் டூல் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த கைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீலர் கொடுத்துட்டு ஆல்ட் டிலீட் அழுத்துங்க. ஓகே, இப்போ இதை சென்டராக அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணதுக்கப்புறம் ரூலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இது எதுக்குன்னா இது வந்து சேப் சோன் மாரி இதுக்கு உள்ளே கட் ஆகுது. மிஷின் கட் பண்ணுற இடம் வெளியில் இருக்கும். மேபி இதுக்குள்ளே வராது, அதுக்கு தான் இதுக்குள்ளே தான் நம்ம முக்கியமான கண்டென்ட்டு, பிஸ்னஸ் கார்டோட முக்கியமான கண்டென்ட்டு இந்த பார்டருக்குள்ளே தான் வரணும். அதனால தான் இது. ஓகே, இப்போ நான் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்க லோகோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த லோகோ டிசைன் டுட்டோரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் செஞ்சு நான் போடுறேன், வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வெக்டாரை கலரோட நான் கலர் பைலட்லாம் இங்கே ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இதே நம்ம பிராண்ட் கலர். இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்குள்ளே போடுறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கலர் ஓவரில் உங்களுக்கு பிடிச்ச கலரு கொடுத்துடலாம். நான் ஒயிட் கொடுக்குறேன். ஓகே, டைப் டூல் எடுத்துக்கிட்டு ஜெனரிக்ஸ்னு அடிக்கிறேன். ஓகே, GNIRRCS. ஓகே, கொஞ்சம் கெர்னிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, போல்டு எடுத்துகிட்டேன். அதில் டிஃபால்ட்டாக உள்ள போல்டு கொடுத்துருக்கேன். எப்போவுமே நீங்கள் போல்டு அதுலேயும் வச்சுட்டு இதுலேயும் அந்த டைப் டூல்லையும் வச்சுட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் போல்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சா போதும். அதாவது டெக்ஸ்ட்லேயே போல்டுன்னு இருக்கும், இல்லை டூலில் போல்டுன்னு இருக்கும். எந்த போல்டு வேணாலும் வச்சாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சா மட்டும் போதும். ரெண்டுத்துலேயும் வச்சா ரொம்ப விட்டு அதிகமாக தெரியும். ஓகே, கொஞ்சம் சைஸ் சின்னதாக பண்ணிக்கிறேன். .24 கொடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, அந்த லோகோவுக்கு சென்டராக அலைன் பண்ணியாச்சு. நான்
ஓகே, கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு அந்த கார்னரோட பாயிண்ட் பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இதே ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. கீழே உள்ள காப்பியை ஆங்கர் பாயிண்ட்டை கார்னரில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் லைட்டாக. இப்போ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் விசிபிளாக தெரியும். நெக்ஸ்ட்டு அதே இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. ட்ராக் பண்ணி மறுபடியும் அதேமாரி ஆங்கர் பாயிண்ட்டை கார்னரில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, ரெண்டு ஒரே ஒப்பாசிட்டி லெவல் இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது. மொத்தமாக சேர்த்து பேக்ரவுண்ட் லேயர் எல்லாத்தையும் சேர்த்து குரூப். ஓகே, டபுள் கிளிக் பண்ணி லேயரை பேக்ரவுண்ட் லேயரில் அன்லாக் பண்ணிங்க. மொத்தமாக சேர்த்து குரூப் போட்டு அவ்வளோதான். இதுதான் லோகோவோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு நான் வேணால் வச்சுக்கலாம். அடுத்து இப்போ லோகோவோட பேக் சைடு பண்ண போகிறோம். ஓகே, ஏற்கனவே நான் சூஸ் நீங்கள் அதுமாரி கலர் சூஸ் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே நல்ல கலராக சூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதுமாரி அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, பேக்ரவுண்ட் ஒயிட்லேயே இருக்கட்டும். இது ஒரு சிம்பிளாக மினிமலிஸ்டிக் டூல் தான். இதோட மோட்டோலாம் பியூட்டி லைஸ். சிம்பிளாக எது பண்ணாலும் டிசைன்ஸில் சிம்பிளாக இருந்தால் தான் டக்குன்னு மைண்டில் போய் ரீச் ஆகும். பியூட்டி லைஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி, அதை நாங்கள் நம்புகிறவங்க. ஏன் டைனமிக்ஸ் லைஃப்லாம் அப்படி தான். எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் பியூட்டி லைஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி தான். கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட்னு தான் நாங்கள் கவர் ஃபோட்டோவில் எழுதியிருக்கோம். ஓகே, டைப் கான்டாக்ட் ஒயிட் கலரில் இருக்கா, சாரி, கான்டாக்ட் இன்ஃபோ. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். டைப்போகிராஃபியை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோவுக்கு 200 வியூஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா நான் டைப்போகிராஃபிக் டுட்டோரியல் பற்றி, அதோட டிசைன் பிரின்சிபலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக வரையும் பார்த்து முடியுங்க.
ஓகே, அன்ஸ்ப்ளஸ் இந்த வெப்சைட்டில் தான் ஃப்ரீயான ஸ்டாக் இமேஜஸ் நிறையா கிடைக்கும். நான் எனக்கு தேவையான ஸ்டாக் இமேஜஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். சிஓ நல்ல பியூட்டிஃபுல் இமேஜஸ் நிறையா இமேஜஸில் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் இதில் நீங்கள் லிங்க்கை இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான ஃபோட்டோ கிடச்சாச்சு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, மாரியப்பன்கிற பேருக்கும் இவருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அதான் ப்ராப்ளம். ஓகே, இமேஜஸ் உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். ஓகே, ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஓகே, இதெல்லாம் குரூப் பண்ணி பேக் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்கு லேயர்ஸை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபியூச்சரில் எடிட் பண்ணுறதுக்கு. அதனால் லேயர்ஸ்க்கு நேம் கொடுக்குறது ரொம்ப நல்ல பழக்கம். முடிஞ்ச அளவுக்கு லேயர்ஸ்க்கு நேம் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் மற்றவங்க எடிட் பண்ணாலும் அது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான். ஓகே, நம்ம லோகோ பேக் சைடில் யூஸ் பண்ணவே இல்லை. லோகோ ட்ராக் பண்ணி நான் போட்டேன். லோகோ இதில் எப்படி யூஸ் பண்ணலான்னு எந்த ஐடியாவும் இல்லை. ஓகே, தீபாவளி வர வந்துடுச்சு. எல்லாம் வெடி வச்சுட்டு இருக்காங்க. ரெக்கார்டிங் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு பிஹைண்டில் இந்த லோகோ பெருசாக வர மாதிரி வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் மற்றும் ஏஐ டிசைனிங் பற்றின எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணணுன்னு நினச்சாலும் அந்த லிங்க் அனுப்புங்க. பார்த்தீங்களா, வீடியோ போட்டானுங்க. குயிக் மாஸ்க் கொடுத்துக்கிட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கங்க. நான் பண்ணுறபடியே அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, நம்ம முடிச்சாச்சு. லோகோ அவருக்கு பிஹைண்டில் வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோ. ஆப்பாசிட்டியை கம்மி பண்ணியாச்சு. கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். பட் இந்த கலருக்கு ஒயிட்டை தவிர இந்த கலருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஓரளவுக்கு நம்ம வீடியோவை முடிச்சிட்டோம்.
ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு வீடியோ. ஓகே, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு டெக்ஸ்ட்டு தான் முக்கியமாக தெரியணும். பேக்ட்ராப்பில் இமேஜஸ் லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஒப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுதான் ஸ்டே குட், ஸ்டே பாசிட்டிவ். பாய்.